கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா இப்ப என்ன நீங்க இங்க வர சொல்லி இருக்கீங்களே, உங்க அண்ணன் அதை எதுக்கு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாரா? கண்டிப்பா இப்ப என் ப்ரோ வெளியே வந்த உடனே முதல் கேள்வி அதுதான். என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லி சமாளிப்பீங்க? அதுதான் எனக்கும் தெரியல. ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு இப்படி கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்க, என்னடா காதல் விவகாரமா அப்படி இப்படின்னு கேட்டாருன்னா நல்லா மாட்டிக்கிடுவீங்க. அப்படி ஏதாவது கேட்டாருன்னா கூட நாமன்னு சொல்லிடுவேனே மேடம். இப்போ என் மைனிய கூட அவர் பாத்திருந்தாருன்னா, எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டுட்டாருன்னா நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. அதானே, நான் வேற 2 தடவை அவர்கிட்ட தேவையில்லாம உளறி வச்சுட்டேன். கண்டிப்பா ஏதாவது கேட்பாரு. சரி என்னமா சொல்லி சமாளிங்க. சரி நான் வரட்டா, எனக்கு நேரம் ஆகுது. ஆட்டோக்கு காசை மட்டும் கொடுங்க. நீங்க நடங்க, நான் ஏத்தி விடுறேன், நடங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க, சரி வாங்க. பேச்சுக்கு நடுவுல நான் என்ன சொன்னேன்னு கூட புரியாம போகுது. இதை வச்சுக்கிட்டு நான் காலம் பூரா குப்பை கொட்டேன். ஆனா பேச்சு மட்டும் பார்க்கணும். 8 ஊருக்கு வாய் விழுகிற மாதிரி பேசுறது. என்னமோ தமிழ்நாடே இவங்க பாதுகாப்புல தான் இருக்கிற மாதிரி. ஒரு கான்ஸ்டபிளா இருக்கும் போதே இவ்வளவு பேச்சுன்னா இதெல்லாம் கிரண்பேடி IPS அளவுக்கு ஆனா என்ன